அலார்ட் சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலார்ட் சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பதிவை ஒரு பாடலோட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். சட்டை கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம், நெஞ்சு கிழிஞ்சிருச்சே எங்கே முறையிடலாம். ஆமாங்க, நான் வச்சுருந்த ஒரு ஷேரு ஏகப்பட்ட நட்டத்தை கொடுத்துருக்குச்சு. ஒழுங்காக விற்றுருக்கலாமோ அப்படிங்கிற ஃபீலிங் எனக்கும் இருக்குது. இப்போவும் என்ன முடிவு பண்ணுறேன் அப்படின்னு தெரியலை. நான் அனலைஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த வீடியோ பதிவில் நீங்கள் முழுசாக கேளுங்க. இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கை பற்றி பேசிவிட்டு அதுக்கப்புறம் 2 ஸ்டாக்கை பற்றியும் குயிக்காக அப்டேட் கொடுத்துட்றேன். அதுவுமே என் போர்ட்ஃபோலியோவில் இருக்குது. சரிங்களா? சரி, நான் எந்த ஸ்டாக்கை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா வேர்ல்பூல் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்கை பற்றி தான். இந்த வேர்ல்பூல் அப்படிங்கிற ஸ்டாக்கு ROE ROCE இப்படி பாட்டம் லெவல் அனாலிசிஸ் பற்றி போகிறதுக்கு முன்னாடி இந்த கம்பெனி எனக்கு இவ்வளோ நஷ்டத்தை கொடுத்துருக்கு அப்படின்னா நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். நான் ரொம்ப டிஃபென்சிவாக செலக்ட் பண்ணுறேன். சரிங்களா? இப்படி இருக்கிற எனக்கே இவ்வளோ நட்டம் ஏற்படும் பொழுது ஸ்மால் கேப்பை டைரெக்டாக வாங்கினா எவ்வளவு வலி ஏற்படும் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் ஒரு வீடியோ பதிவு. நான் பேசுகிற ஸ்டாக்கு வேர்ல்பூல்னு முன்னாடியே சொல்லிட்டேன். இந்த ஸ்டாக்கில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த ஸ்டாக்கினுடைய விலை, அதாவது அதனுடைய P/E ரேஷியோ ரொம்ப ஹையாக இருந்தது தான் இந்த ஸ்டாக்குக்கு மிகப்பெரிய ப்ராப்ளம். இது ஒரு MNC கம்பெனி. MNC கம்பெனினா என்ன? நம்ம நாட்டு கம்பெனி இல்லை, வெளிநாட்டில் இருந்து நம்ம நாட்டில் துவங்கப்பட்ட கம்பெனி. அப்போ இதனுடைய பேரண்ட் கம்பெனி வெளிநாட்டில் இருக்குன்னு அர்த்தம். அப்போது இந்த கம்பெனி நம்ம இந்தியாவில் இருக்கிற கம்பெனியே அந்த பேரண்ட் கம்பெனிக்கு ஒரு துணை கம்பெனி தான், சப்சிடரி கம்பெனி தான். சரிங்களா? பேரண்ட் கம்பெனிக்கு P/E ரேஷியோ 8 இருக்கும் பொழுது, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ரொம்ப கம்மியாக இருக்கும் பொழுது அதனுடைய துணை கம்பெனியான இந்தியாவில் இருக்கிற கம்பெனிக்கு நீங்கள் 70 PE கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓனர் நல்ல ஓனராக இருந்திருந்தாருன்னா அவருடைய ஸ்டாக்கை அப்படியே வச்சுருக்கணும். 75% ஷேர் ஹோல்டிங்கை வச்சுருந்தவர் அவருடைய தேவைக்காக இந்த நாட்டில் நமக்கே தெரியாமல் இவ்வளோ மதிப்பு கொடுக்குறாங்களா முட்டா பசங்க அப்படின்னு நம்மளெல்லாம் நினச்சிட்டு என்ன பண்ணிட்டாரு, 75% ஷேர் ஹோல்டிங் வச்சுருந்ததை 51%ஆக குறைச்சிட்டாரு. சரிங்களா? 25% கிட்ட வித்துட்டாரு. ஏன்னா வேல்யூவேஷன் ஜாஸ்தி. ஆனால் நமக்கு எப்படி தோணுது, வேர்ல்பூலா அருமையான பிராண்டுப்பா, சுற்றிலும் எங்கே பார்த்தாலும் ரெஃப்ரிஜிரேட்டராக இருக்குதுப்பா. சரி, நம்ம இந்த ஸ்டாக்கு வேறு எங்கே இருக்குது? நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் இருக்குது. சரிங்களா? ஆப்வியஸாக நீங்கள் போடுற மியூச்சுவல் ஃபண்டு, இண்டெக்ஸ் ஃபண்டு, இது மூலமாக நம்ம வேர்ல்பூலில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நானும் இது ஒரு நல்ல பிஸ்னஸ்ஸு, ஒரு எம்என்சினா வெளிநாட்டினர் நடத்தின கம்பெனி, நல்ல எஃபெக்டிவாக மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்கும். எம்என்சினாலே நீங்கள் பாருங்கள், இந்தியன் மார்க்கெட்டில் வெள்ளைக்காரன் போய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிறதுனால வெளிநாட்டினர் ஆரம்பிக்கிற அந்த எம்என்சி கம்பெனிஸுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஹை வேல்யூவேஷன் தான் கொடுத்துருப்போம். இந்துஸ்தான் யூனிலீவராக இருக்கட்டும், கோல்கேட்டாக இருக்கட்டும், இல்லை வேர்ல்பூலாக இருக்கட்டும், நீங்கள் எடுத்து பாருங்கள், எல்லாமே ஹை PE தான் இருக்கும். ஏன்னா அவங்க அவ்வளோ சூப்பராக ரன் பண்ணுவாங்க. ஆனால் இந்த கம்பெனியில் நடந்த விஷயத்தை பாருங்கள். அவருடைய ப்ரொமோட்டர் 25% ஸ்டாக்கை விற்றுட்டு இப்போ மறுபடியும் ஒரு 30% ஸ்டாக்கை விற்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாரு. ஸோ இதில் என்ன நடந்துருச்சு அப்படின்னா, 2500 ரூபாயில் இருந்த ஸ்டாக் ப்ரைஸு 1100 ரூபாய்க்கு வந்துருச்சு. சரிங்களா? இந்த ஸ்டாக்கை நான் வச்சுருக்கிறேன். நல்ல லாபத்தில் இருந்தது, இப்போ நல்ல நட்டத்தில் இருக்குது இந்த ஸ்டாக்கு. எனக்கு என் போர்ட்ஃபோலியோவில் நான் இப்போ இந்த ஸ்டாக்கை என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்ருக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம கரெக்டாக யோசித்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அன்எத்திக்கல் ப்ரொமோட்டர், அன்எத்திக்கல்னு சொல்ல முடியாது, அவர் ப்ரொமோட்டர் என்ன நினைக்கிறாரு, அவருடைய ஓன் கம்பெனி அப்படின்னு நினைக்க மாட்டேங்கிறாரு. சரிங்களா? 75% அந்த பிஸ்னஸில் அவர் ஸ்டாக்கை வச்சுருக்கிறாரு அப்படின்னா அவருடைய பிஸ்னஸ்ஸு அப்படின்னு நினச்சி அதை வச்சுருக்கணும். ஆனால் அவர் எப்படி ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா, விலை நமக்கு கிடைக்க வேண்டிய விலையை விட அதிகமான விலையில் மார்க்கெட்டில் ஸ்டாக்கு ட்ரேட் ஆகுது, அதனால் வித்தரலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இன்னும் 30% விற்றா கூட 20% வச்சுப்பார். அவங்களுக்கு நீங்கள் வேர்ல்பூலை யார் மேஜர் ஸ்டேக் வச்சுருக்கிறாங்களோ அவங்க எடுத்து நடத்தினாலும் இந்த கம்பெனி ராயல்டி ஃபீ அந்த பேரண்ட் கம்பெனிக்கு கொடுத்தே ஆகணும். புரியுதுங்களா? இப்போ ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ஆஃப் இந்தியா எப்படி யூனிலிவருக்கு
பேட்டண்ட்டாக வந்து டிவிடெண்ட்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. பேட்டன்ட் காஸ்ட்டுன்னு வந்து ஒரு போர்ஷனை வந்து ப்ராஃபிட்லேருந்து ஷேர் பண்ணுவாங்க. இதுதான் வந்து எம்என்சியில் நடக்கும். ஸோ இந்த மாதிரி கம்பெனிகளுக்கு நம்ம நாட்டில் வந்து வரவேற்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதிக பிஇ கொடுக்குறோம். இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரொமோட்டர் வந்து ஸ்டாக்கை விற்கிறாரு பிகாஸ் ஆஃப் த ப்ரைஸு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ப்ரொமோட்டர் நம்ம நம்பக்கூடாது அப்படிங்கிற சூழ்நிலைக்கு தான் நம்ம தள்ளப்படுறோம். ஸோ அதனால் இந்த ஸ்டாக் லாஸில் இருந்தாலும் பரவாயில்ல வித்தரலாமா அப்படின்னு நான் இப்போ யோசிச்சுட்ருக்கேன். ஆனால் இன்னும் முடிவெடுக்கலை. ஒருவேளை இதுக்குள்ளே வேறு ஏதாவது ஸ்பெக்குலேஷன் இருந்து இந்த ஸ்டாக்கை வேறும்னே அடித்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை வெளியில் தள்ளிட்டு அதுக்கப்புறம் மேலே ஏற்ற பார்க்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி என்னுடைய கிரிமினல் மைண்டு வந்து வேலை செஞ்சிட்ருக்கு. ரொம்ப டூ மச்சாக யோசிக்கிறேன்னான்னு தெரில. பட் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஸ்பெக்குலேஷன்லாம் நடக்கும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை பார்த்தேன், பாட்டம் லெவல் அனாலிசிஸை பார்த்தேன். ஆர்ஓஇயும் ஆர்ஓசியும் வெறும் 6-7% குறைஞ்சிருச்சு. 29-30%லேருந்து இப்போ 2 வருஷமாக அப்படி குறைஞ்சிருச்சு. இது அந்த கன்சியூமர் டியூரபிள் செக்டர்லேயே வந்து இருக்கிற ப்ராப்ளம். எந்த கம்பெனி வேணாலும் எடுத்து பாருங்கள், டிடிகே ப்ரெஸ்டீஜ், ஸ்டவ் கிராஃப்ட்டு, இது எல்லாமே கன்சம்ஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகலை. ஏன்னா மக்கள் கையில் காசு இல்லை. அதனால தான் வந்து இப்போ பட்ஜெட்டில் வந்து 12 லட்சம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. விச் வில் இம்ப்ரூவ் திஸ் செக்டர் அப்படின்னு நம்ம வந்து ஃபீல் பண்ணிக்கலாம். எஃப்எம்சிஜியும் இந்த செக்டரும் கொஞ்சம் பெனிஃபிட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம், லெட்ஸ் சி ஹவ் இட் கோஸ். ஆனால் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கடன் இல்லாத ஸ்டாக்கு தான். அதாவது எப்படின்னா நல்ல ரிசர்வ் வச்சுக்கிறாங்க. கரண்ட் லைபிலிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 3700 கோடி கிட்ட வந்து ரிசர்வ் வச்சுருக்கிறாங்க. 1500 கோடி தான் கடனாக இருக்குது. ஆனால் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை வந்து 75%லேருந்து 15% குறைச்சிட்டாங்க. இந்த ப்ரொமோட்டர் வந்து இன்னமும் வந்து விற்க ட்ரை பண்ணுறாரு. நம்ம ஏகப்பட்ட லாஸில் இருக்கோம். ஸோ சரி அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேங்க. இதுதான் வந்து என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் நான் கண்ணீர் வடிக்கும் ஒரு ஸ்டாக்கு. சரி, மற்ற 2 ஸ்டாக்கை பற்றி பேசுகிறேன்னு சொன்னியே அப்படின்னு கேட்குறீங்களா? அந்த ஸ்டாக்கு வேறு ஒன்றும் இல்லை. நான் தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேனே, ஒரு நல்ல ஸ்டாக்கு ரொம்ப வருஷம் கன்சாலிடேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா வந்து நான் கண்டிப்பாக இறங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் வச்சுருக்கிறேன். அதே போல் என்னுடைய உறவினருக்கும் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொன்ன பங்கு தான் டாக்டர் ரெட்டி. அது ஒரு வருஷமாக வந்து 1400 போயிட்டு 1200ங்கிற ரேஞ்சிலே வந்து இருந்துச்சு. சரிங்களா? அந்த சமயத்தில் தான் நம்ம உறவினருக்கு வாங்கி கொடுத்தோம். அது மறுபடியும் வந்து 1400 போச்சு. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, மறுபடியும் 1200கிட்டே வந்துருச்சு. இதிலேருந்து நான் சொல்ல வர்ற நியூஸ் என்ன அப்படின்னா, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஒரு வருஷமாக வந்து அப்படியே இருந்துச்சே, நல்ல கம்பெனியாச்சே, வேலை போயிடுச்சேன்னு ஃபீல் பண்ணால் அந்த ஸ்டாக்கு மறுபடியும் வாய்ப்புகளை கொடுக்கும். ஸோ இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டில் போய் தேவையில்லாத ஸ்டாக்கில் மாட்டிக்காதீங்க. டாக்டர் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னமும் அந்த ஸ்டாக்கு மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது. மிகப்பெரிய கம்பெனி, ரொம்ப வருஷமாக இருக்கிற கம்பெனி, ஃபார்மா செக்டரில் இருக்கிற ஒரு நல்ல கம்பெனி அப்படிங்கிற அந்த ஒப்பீனியன் தான் என்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் வந்து ப்ரைஸு கீழே போனாலும் வந்து நான் விற்க மாட்டேன், அப்படியே தான் வச்சுப்பேன். இன்னொரு கம்பெனி வந்து தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கு. அந்த ஸ்டாக்குமே வந்து எனக்கு லாஸில் தான் இருந்துச்சு. ஆனால் வந்து நான் லாஸில் வந்து முன்னாடியே விற்றுட்டேன் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். அந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து அந்த ப்ரொமோட்டர் ஷேர் ஹோல்டிங் இஷ்யூ வந்து போயிட்டுருக்கு. அந்த ஸ்டாக்கு வந்து ரொம்ப வருஷமாக, அதாவது ஐபிஓ வந்ததுலேருந்தே வந்து படுத்த படுக்கையாக கிடக்குது. இப்போது இந்த ஸ்டாக்கு வந்து நான் என்ன பிளான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, ஒருவேளை காசு வந்துச்சுன்னா இந்த ஸ்டாக் வந்து நான் என்ட்ராகி வச்சுப்பேன். சரிங்களா? இந்த ஸ்டாக்கை வந்து வெளியில் போக மாட்டேன். எனக்கு வந்து கன்விக்ஷன் வந்து டாக்டர் ரெட்டி மேலேயும் டிஎம்பி மேலேயும் இருக்குது. ஆனால் வேர்ல்பூல் மேலே கன்விக்ஷன் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறத தான் நான் சொல்ல வரேன் நண்பர்களே.